وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد فقد قال تعالى في القرآن العظيم والفرقان المجيد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ومن آياته أن خلق لكم من أنفسكم أزواجا لتسكنوا إليها وجعل بينكم مودة ورحمة. يا الله. صدق الله العظيم. وقال النبي صلى الله عليه وسلم النكاح من سنتي فمن يعمل بسنتي فليس مني. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையனுமாகிய எல்லா ஆற்றல்களுக்கும் சொந்தக்காரனாகிய அல்லாஹுக்கே அனைத்து புகழும். அல்லாஹுவின் கருணை, அவனது அருள், அல்லாஹுவின் தூதர் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது, அவர்களை பின்பற்றி வாழ்ந்து கொண்டிருக்கின்ற நம் அனைவர்கள் மீதும் அந்த மேலே கொஞ்சம் சரி பண்ணிக்கிறங்க. அந்த அல்லாஹுவின் கருணை என்றென்றும் நிலவட்டமாக. அன்பான சகோதர சகோதரிகளே, இரு மனங்களை இணைக்கின்ற ஒரு திருமண நிகழ்விலே நம்மவர்கள் அமர்ந்திருக்கிறோம். நம்மளுடைய உள்ளங்கள் எல்லாம் மகிழ்ச்சியிலும் சந்தோஷத்திலும் ஆர்ப்பரித்துக் கொண்டிருக்கிறது. இந்த சந்தோஷமும் மகிழ்ச்சியும் இன்றைய நாள் இந்த நிக்காகை திருமணம் செய்ய இருக்கின்ற இந்த தம்பதிகளுக்கும் அல்லாஹ் வழங்குவானாக என்று உங்களுடைய உள்ளங்களில் இருந்து நானும் நீங்களும் இவர்களுக்காக வேண்டி அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனை செய்து கொள்வோம். இந்த திருமணம் என்பது ஒரு மனிதனுடைய வாழ்விலே அவனுடைய வாழ்க்கையின் திருப்பு முனையாக இருக்கிறது. இந்த திருமணம் என்பது எத்தனையோ மனிதர்களுடைய தவறுகளை சரிகாணுவதற்கு இந்த திருமணம் காரணியாக அமைகிறது. இந்த திருமணம் என்பது இறைவனாலும் இறை ரசூலாலும் ஒரு மகத்தான அமல் என்பதை நமக்கு தெரியப்படுத்துகிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், திருமணம் எனது வழிமுறை. ஃபமை யஅமல் பிசுன்னதி, என் வழிமுறையை யார் அமல் செய்யவில்லையோ ஃபலைஸ மின்னி, அவன் என்னை சார்ந்தவன் அல்ல. நிறைய திருமண மேடைகளில் நாம் பேச கேட்டிருப்போம், கணவனும் மனைவியும் நேசத்தோடு இருக்க வேண்டும், பாசத்தோடு இருக்க வேண்டும் என்று. திருமணத்தில் இது ஒரு பகுதிதான். இதைவிட பொறுப்பும் கவனிப்பும் நிதானமும் மிக முக்கியமானது வாழ்க்கையிலே. உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அவருடைய காலத்தில் ஒரு மனிதரை காண்கிறார். அவர் எப்பொழுது பார்த்தாலும் தன் மனைவியை விவாகரத்து செய்யக்கூடியவராக இருந்தார். திருமணம் முடிப்பார், அடுத்து விவாகரத்து செய்து விடுவார், திருமணம் முடிப்பார், அடுத்து விவாகரத்து செய்து விடுவார். உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அவரை அழைத்து கேட்கிறார்கள், நான் உன்னை காண்கிறேன், அடிக்கடி இது போன்ற நிகழ்வு உன் வாழ்விலே நிகழ்கிறதே என்று. அவர் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடத்தில் சொல்கிறார், உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களே, என்னோடு என்னுடைய வீட்டிற்கு வாருங்கள், நான் ஏன் இப்படி செய்கிறேன் என்று உங்களிடத்தில் சொல்கிறேன். வீட்டிற்கு அழைத்து செல்கிறார். உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இருக்கின்ற பொழுது தன்னுடைய மனைவியை அழைத்து, என்னை நேசிக்கிறாயா என்கிறார். மனைவி சொல்கிறார், நான் உங்களை நேசிக்கவில்லையே என்று. உடனே உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடத்தில் சொல்கிறார், நான் ஏன் இப்படி செய்கிறேன் என்பதற்கு இதுதான் காரணம். என்னை நேசிக்காத ஒரு பெண்ணிடத்தில் நான் எப்படி வாழ முடியும்? அப்பொழுது உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள்
அந்த மனிதருக்கு உபதேசம் செய்தார்கள். எப்படி என்று சொன்னால், லைஸ குல்லுல் புயூத்தி துப்னா அலல் முஹிப்பா. சகோதரரே, எல்லா குடும்பங்களும் நேசத்தில் தான் அமையப்படுவதில்லை. மாறாக இது அல்லாமல் நிறைய பொறுப்புகளும் கவனிப்புகளும் இருக்கின்ற பொழுது தானாக நேசம் வரும் என்கின்ற ஒரு செய்தியை உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னார்கள். ஆக எத்தனையோ மனிதர்கள் தன்னுடைய மனைவியை வெளிப்புறத்தில் நேசிக்காதது போல தெரியும். ஆனால் அந்த மனைவியின் மீது அக்கறையும் பொறுப்பும் கவனத்தில் மிகுதியாக இருப்பார். எனவேதான் இதை நாம் பொருந்தி செயல்பட வேண்டும். அதுபோல மற்றொரு உபதேசம் என்னவென்று சொன்னால், நாம் வீட்டில் இருக்கின்ற பொழுது மனைவி இடத்திலோ அல்லது பிள்ளைகள் இடத்திலோ ஒரு ராணுவ வீரரை போல் இருக்கக்கூடாது. எப்பொழுது பார்த்தாலும் ராணுவ வீரர் எப்படி இருப்பார்? அதாவது கடுகடுத்த முகத்தோடும் எந்த குறைகள் செய்தாலும் அதை துருவிக் கொண்டே இருப்பது. இது போன்ற நிலையிலே ஒரு கணவன் இருக்கக்கூடாது. இறுதியாக நீதிபதியாக வீட்டில் இருக்கக்கூடாது. அதை ஒரு செய்தியின் வாயிலாக நாம் விளங்கிக் கொள்ளலாம். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் மீது அவதூறு செய்தி பரப்பப்பட்டது. அந்த நேரத்திலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களிடத்தில் வருகிறார்கள். வந்து இப்படி சொல்கிறார்கள், யா ஆயிஷா, இன் குந்தி, நீ அலம்தி, நீ ஏதாவது ஒரு தவறு செய்திருந்தால் ஃபஸ்தக்ஃபிர்லி, அல்லாஹ்விடத்தில் நீ மன்னிப்பை தேடிக்கொள். ஏன் என்று சொன்னால், ஆதமுடைய மக்கள் எல்லாம் தவறிழைக்கக்கூடியவர்களாக தான் இருக்கிறார்கள். அல்லது நீ தவறு செய்யவில்லை என்று சொன்னால் அல்லாஹ் உன்னை தூய்மைப்படுத்துவான் என்று ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களிடத்தில் சொல்கிறார். இந்த செய்தியை சொன்ன ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள், அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் இந்த செய்தியை சொல்லி முடிப்பதற்கு முன்பாகவே என் கண்கள் குளமாகின்றன. நான் அழுது என்னுடைய கண்கள் கண்ணீர் வற்றி போய்விட்டது என்று ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் சொன்ன செய்தி ஹதீசுகளில் பதிவாகிறது.